Hi guys, இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் CBSE மேக்ஸ் சாப்டர் 10 எக்ஸசைஸ் 10.1ல ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எவால்வேட் என்ன கொடுத்துருக்காங்க, 3 to the power -2. ஸோ இதை எப்படி எவால்வேட் பண்ணுறது, நமக்கு வந்து எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸை பொறுத்த வரைக்கும் சில ஃபார்மேட்ஸ் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இதை சால்வ் பண்ணோம். ஸோ a power -m அப்படின்னா இந்த நெகட்டிவ் பவரை பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலான்னா இந்த a power -m வந்து டிவிஷனில் கொண்டு போகலாம். ஸோ 1/a power -m இது வந்து டினாமினேட்டரில் போச்சுன்னா இந்த பவர் வந்து ஆப்போசிட்டாக மாறிடும். இதுவே வந்து டினாமினேட்டரில் வந்து மைனஸ் இருந்துச்சுன்னா எனக்கு அது இந்த மாதிரி மாற்றலாம். ஸோ வந்து எனக்கு நியூமரேட்டரில் வரும்போது அந்த பவர் வந்து பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிடும், அப்போது ஆப்போசிட்டாக சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதுனால ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பவர் 2 வந்து இந்த நம்பர் ஹோல் நம்பரையும் 1/, அப்படின்னு சொல்லிட்டு டினாமினேட்டரில் கொண்டு போகிறேன். ஸோ 1/3² அப்படின்னு ஆகிடும். இந்த பவர் வந்து பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ 3² போது 9. ஸோ 1/9. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் -4 the whole part 2 -2. ஸோ இதே மாதிரி தான் a to the power -m is equal to 1/a power m இதை யூஸ் பண்ணி ஸோ 1/-4 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம இதை போட்டுக்கிறோம். ஸோ இதை வந்து -4 அப்படிங்கும்போது we get +16. ஸோ நமக்கு தெரியும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படிங்கும்போது எனக்கு ப்ளஸ் வரும். சரிங்களா, அதான் இங்கே சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த சம் பாருங்கள். ஸோ தேர்ட் ஒன் 1/2 the whole power -5. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபார்மேட்டில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது a/b the whole power -m அப்படிங்கும்போது ரெசிப்ரோகேட் பண்ணுங்கள். அப்போது நியூமரேட்டர் டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கும் வரும்போது அந்த பவர் வந்து பாசிட்டிவாக, அதாவது ஆப்போசிட் சைனில் சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா 1/2 இருக்கிறது 2/1. ஸோ 1 போடக்கூட தேவையில்ல, புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 1 போட்டிருக்கேன். ஸோ 2/1 to the whole power 5. ஸோ இந்த மேலே இருக்க நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையுமே வந்து 5 டைம்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஸோ 2 × 2 × 2 × 2 × 2 இது 1. ஆப்வியஸ்லி எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். ஸோ எனக்கு 2 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது I get 32. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ செகண்ட் சம் பாருங்களேன். இதில் சிம்பிளிஃபை அண்ட் எக்ஸ்பிரஸ் இன் பவர் நோட்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம் -4 to the power 5 divided by -4 to the power 8ன்னு கொடுத்துருக்காங்களா. அதெல்லாம் கவனிங்க, இதுக்கும் நமக்கு வந்து ஒரு சின்ன ஃபார்மேட் இருக்குது. அதாவது a power m divided by a power n is equal to, நமக்கு வந்து இந்த டிவிஷனில் இந்த பவர்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இது அதாவது பேஸ் சேமாக இருந்து டிவிஷனில் வந்து இப்படி இந்த பவர்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அது டினாமினேட்டரில் இருக்க பவரை வந்து நியூமரேட்டருக்கு கொண்டு போய் மைனஸ் பண்ணணும். இதே மல்டிப்ளிகேஷன்லேருந்து பேஸ் சேமாக வந்து பவர்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷனில் வந்தால் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோங்களா, அந்த மாதிரி. இப்போ டிவிஷனில் இருக்கனால நான் என்ன பண்ணுறேன்னா பேஸ் சேமாக இருக்குது. ஸோ a to the power m - n அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ வந்து எனக்கு இது பேஸ் வந்து -4 அதனால் நான் இது எப்படி எழுதிக்கிறேன்னா -4 to the power 5 - 8. ஸோ வந்து 5லேருந்து 8 மைனஸ் பண்ணும்போது I get, இது பெரிய நம்பருக்கு மைனஸ் சைன் இருக்கனால ரெண்டையும் மைனஸ் பண்ணி ஆன்சர் பெரிய நம்பர் சைனில் தான் போடணும். ஸோ -4 to the power -3. ஸோ இது வந்து மறுபடியும் இந்த போர்ஷன், அதாவது -3 இந்த பவரில் இருக்க இந்த நெகட்டிவ் சைனை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், நம்ம ஃபஸ்ட்டு அந்த சம்மில் பார்த்த அந்த ஃபார்முலா a to the power -m is equal to 1/a power m. ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டினாமினேட்டரில் கொண்டு போய்க்கிறேன். ஸோ 1/-4/3 இதுதான் வந்து எனக்கு ஃபைனல் ஆன்சர்.